कुंडलीकवरदे हरिविठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ भगवान की जय। माऊली ज्ञानेश्वर महाराज की जय। जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय। सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। नमो विशदबोध विदग्धा विद्यारविंद प्रबोधा पराप्रमेय प्रमदा विलासिया। नमो संसारतमसूर्या अपरिमित परमवीर्या तरुणतरतूर्या लालनलीला। नमो जगदखिलपालना मंगलमणिनिधाना सज्जनवनचन्दना आराध्यलिङ्गा। नमो चतुरचित्तचकोरचन्द्रा आत्मानुभव नरेन्द्रा श्रुतिसारसमुद्रा मन्मथा। नमो सुभावभजनभाजना भवेभकुंभभंजना विश्वोद्भवभुवना श्रीगुरुराया। तुमचा अनुग्रहो गणेशु जय दे आपुला सौरसु तै सारस्वती प्रवेशु बाळकाहि आथी। दैविकी उदार वाचा जे उद्देशु देनाभिकारांचा तै नवरस सुधाब्धीचा तावो लाभे। जी आपुलिया स्नेहाची वागेश्वरी जरी मुकया ते अंगीकारी तो वाचस्पतीशी करी प्रबंध होडा। हे असो धिठिजियावरी झळके की हा पद्म करू माथा पारुखे तो जीविची परितुके महेशेशी। येवढे जिये महिमेचे करणे ते वाचाळपणे वाणुमी कवणे। हा सूर्याची अंगा उठणे लाभिजत असे केवता कल्पतरुवरी फुलौरा। कायसेनी पाहुणेरू क्षीरसागरा ऐसे कवनिवासिका पुरा सुवासुदेवो। चंदना ते कायसेनी चर्चावे अमृता ते केवते रांधावे। गगनावरी उभवावे घडे केवी तैसे श्री गुरुचे महिमान। आकळिता केयसे साधन हे जाणून मियान मन निवांत केले। तरी प्रज्ञेचे नियातिलेपणे श्री गुरु सामर्थ्या रूप करू म्हणे। तरी मोतियासी भिंग देणे तैसे होईल का साढे पंधरया रजतवणी। तैशी स्तुतीची बोलणी उगियाची माथा ठेविजे चरणी हेची भले। कुंडलीकवरदे हरिविठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ भगवान की जय। माऊली ज्ञानेश्वर महाराज की जय। जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय। सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। संत श्रेष्ठ विश्व माऊली ஞானேஸ்வர பகவானுடைய அபரிமிதமான அனுகிரகத்தினால இந்த சத்சங்கத்தை அனுபவிக்கிறோம். இன்னைக்கு கார்த்திகை ஏகாதசி, ரொம்ப முக்கியமான பர்வதினம் வார்க்கரிகளுக்கு, வைஷ்ணவாவுக்கு. நம்ம சனாதன தர்மத்தில் எத்தனையோ கொண்டாடக்கூடிய பர்வதினங்கள் உண்டு. நம்ம பத்ததியில் நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா நம்ம தர்மத்தில் இருக்கிற அளவுக்கு கொண்டாடக்கூடிய சுதினங்கள் வேறு எந்த தர்மத்திலையும் எந்த மதத்திலையும் இல்லை அப்படிங்கிறது விதிதமான விஷயம். ஏன் இத்தனை சுதினங்கள், இத்தனை பர்வதினங்கள்னா, இதெல்லாமே ஏதோ ஒரு விதமாக இப்போ ஏற்பட்ட மனுஷிய ஜென்மா, உத்தமமான மனுஷிய ஜென்மா கிடைச்சதுக்கு அந்த பகவானுக்கு ஒரு கிருத்தஜ்ஞத்தை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு. வாஸ்தவத்தில் க்ஷணக்ஷணமும் பகவானுடைய அனுகிரகத்தை விஸ்மரணம் பண்ணாமல் அவனுடைய நாமஸ்மரணத்தின் மூலமாக அனுபவிக்கிறது தான், இந்த வாழ்க்கை அனுபவிக்கிறது தான் வாஸ்தவமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற பద్ధதி. பக்தாளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். பக்தாளுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு க்ஷணமும் பகவானுடைய கிருபையை நினச்சி தான் அவங்க அவளுடைய வாழ்க்கையை லீட் பண்ணியிருக்காங்க. இந்த பூலோகத்தில் நமக்கு நடுவில் வந்துட்டு நம்ம மாதிரி பாமர ஜனங்களுக்கு யாராவது வந்து ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கு. ஸோ அதனால் பெரியவர்கள் எல்லாருமே இப்போ ஏற்பட்ட சுதினங்களை, பர்வதினங்களை
அது கொண்டாடக்கூடிய பத்ததி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ரீதியில் இன்றைக்கி நம்ம கார்த்திகை ஏகாதசி பர்வதினத்தை கொண்டாடுறோம். வார்க்கரிகளுக்கு ஒரு வருஷத்தில் ஆஷாಢ ஏகாதசி கார்த்திகை ஏகாதசின்னா ரொம்ப முக்கியமான சுதினங்கள். ஆஷாಢ ஏகாதசி அன்னைக்கு வார்க்கரி யாத்திரா அன்றைக்கும் இருக்கும். கார்த்திகை ஏகாதசி அன்றைக்கும் வார்க்கரி யாத்திரை இருக்கும். அது ஆஷாಢ வாரி, இது கார்த்திகை வாரின்னு சொல்கிற வழக்கம். இந்த 2 தினங்களையும் பண்டரிபுரத்துக்கு போயிட்டு அங்கே சந்திரபாகா நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு பகவானையும் சாதுக்களையும் சேவித்து வாழுவண்டியில் சந்திரபாகா நதி கரையில் சத்சங்கத்தை அனுபவிச்சுட்டு ஹரிநாம ஸ்மரணையோட துவாதசி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஜாகரணம் பண்ணி, இந்த ஜாகரணில் நாமஸ்மரண பஜனை இத்தியாதிகள் பண்ணி துவாதசி பாரணையோடு முடிக்கக்கூடிய பத்ததி. இது வார்க்கரிகள் கார்த்திகை ஏகாதசியை கொண்டாடக்கூடிய பத்ததி. எந்த ஏகாதசி இருந்தாலும் இன்னும் விதவிதமான சாம்பிரதாயங்கள் உண்டு நம்ம சனாதன தர்மத்தில். இந்த ஆஷாಢ மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கும் சயன ஏகாதசின்னு, இந்த கார்த்திகை மாதத்தில் இன்றைக்கி நம்ம கொண்டாடக்கூடிய இந்த தினத்துக்கு உத்தான ஏகாதசின்னு பேர். ஏன் அது சயனம், இது உத்தானம்னா, தேவதேவன் பரமாத்மா சயன ஏகாதசி அன்னைக்கு தன்னுடைய யோக நித்ரையை உபக்கிரமிக்கிறார். இந்த உத்தான ஏகாதசி அப்படிங்கிற பர்வதினத்தில் திரும்பி அந்த யோக நித்ரையிலேருந்து ஜாகிரத அவஸ்துக்கு வரார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறோம். இந்த நடுவில் இருக்கக்கூடிய 4 மாதங்களுக்கும் சாதுர்மாசியம்னு பேர். ஆச்சாரியால், வைஷ்ணவால், பக்தாள் எல்லாருமே இந்த சாதுர்மாசியத்தை அவாவாளுடைய குருநாதால் சொன்ன பத்ததிக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எல்லாருக்கும் லோகவிதித்தமான விஷயம் இது. சாதுர்மாசியம் எப்பேற்பட்ட விரதம், ஆச்சாரியாளுக்கு எப்பேற்பட்ட முக்கியமானதுங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சாதுர்மாசியம் வந்த உடனே அந்த தீட்சைக்குள்ளே உட்கார்றாங்க. அப்பேற்பட்ட நிஷ்டா எல்லாருக்கும், பக்தாளுக்கும் சாதுர்மாசியம் சொல்லப்பட்டிருக்கு. வார்க்கரி சாம்பிரதாயத்திலையும் சாதுர்மாசியத்தை பண்ணக்கூடிய பழக்கம் உண்டு. இப்படி அந்த சாதுர்மாசியம் முடிக்கக்கூடிய நாள் இந்த உத்தான ஏகாதசி. இதுக்கு தான் பிரபோதினி ஏகாதசி, போதினி ஏகாதசி, இல்லைன்னா ஹரிபோதினி ஏகாதசி இப்படின்னு விதவிதமான பேர் உண்டு. இந்த ஏகாதசியிலேருந்து ஆரம்பித்து வர பௌர்ணிமா 5 நாள் வரைக்கும் இந்த ஏகாதசி விரதத்தை, ஏகாதசி பர்வதினத்தை கொண்டாடக்கூடிய பద్ధதி உண்டு. அடுத்த வரப்போகிற அந்த பௌர்ணமிக்கு தான், கார்த்திகை பௌர்ணமிக்கு தான் தேவ தீபாவளி அப்படின்னு ஒரு பேர். பகவானுடைய ஜாகிரத அவஸ்தைக்கு அப்புறம் தேவதால் எல்லாம் கொண்டாடக்கூடிய தீபாவளி. நம்ம மானவாள் பூலோகத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் வரக்கூடிய சதுர்தசி அமாவாசை அன்னைக்கு நரக சதுர்தசி தீபாவளி இந்த பர்வதினத்தை நம்ம கொண்டாடுறோம். தேவர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய தீபாவளி இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு வரக்கூடிய தீபாவளி. அதே அன்னைக்கு தான், தேவ தீபாவளி அன்னைக்கு தான் ஸ்ரீ ஏகநாத் மகாராஜ் கிரந்தராஜ ஏகநாதி பாகவதத்தை அன்னைக்கு பூர்த்தி பண்ணியிருக்கார். இப்போ ஏற்பட்ட சுதினம் பர்வதினம் இந்த கார்த்திகை ஏகாதசி. ஏகாதசினாலே வைஷ்ணவாளுக்கு ரொம்ப சிரேஷ்டம். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் விரதம், பஜனை, ஹரிகீர்த்தனை, ஜாகரன், துவாதசி அன்னைக்கு பாரணை, இப்படி இந்த பద్ధதி ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வந்துட்டே இருக்குது. ஏகாதசி பர்வதினம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது உபவாசங்கள். சில பேர் நிர்ஜல உபவாசம் பண்ணுறாங்க, சில பேர் டிஃபன் மட்டும் சாப்பிட்றாங்க, சில பேர் பழம் மட்டும் எடுக்கிறாங்க, சில பேர் சாதாரணமாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பద్ధதி வச்சுருக்காங்க. உபவாசம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணிட்டு இந்த ஏகாதசி விரதத்தை முடிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில்
நம்ம தர்மத்தில் ஏன் இந்த ஏகாதசிக்கு இப்பேற்பட்ட மகாத்மியம் இருக்குது, எதுக்கு சந்துக்கள் இந்த ஏகாதசி விரதத்துக்கு இப்பேற்பட்ட மகாத்மியம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தா, வாஸ்தவத்தில் சாதாரணமான தினங்களில் நம்ம சாம்சாரிக விஷயங்களில் ரொம்ப பிஸியாக இருக்கும் சாதாரணமாக. ஏன்னா இப்போ நம்ம சில கோடிக்கணக்கான வருஷங்களாக நம்ம மனுஷிய ஜாதி வாழக்கூடிய பద్ధதி, அதில் வந்த மாற்றங்கள், இதெல்லாமே பார்த்தா இன்னைக்கு ஒருத்தன் ஒரு வேலை செய்கிறான்னா அவன் அது அடுத்த 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ இல்லைன்னா அவன் சாகிறவருக்கோ வாழக்கூடிய வாழ்க்கைக்கு போடுற பிளான் தான். நம்ம எல்லாரும் அதுதானே பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஏன் ஒரு கோர்ஸ் பண்ணுறோன்னா, இது பண்ணால் இப்போ ஏற்பட்ட வேலை கிடைக்கும், அதில் இவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ சேவ் பண்ணலாம், கடைசி நாளில் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படின்னு இவ்வளோ பெரிய பிளான் சொல்கிறா யாரை கேட்டாலும். ஸோ அப்பேற்பட்ட லைஃபுக்கு ஃபுல்லாக பிளானிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்கும் நமக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம பிஸியாக இருந்து அதுலேயே அந்த ஃப்ளோலேயே நம்ம போயிட்டு இருக்கும்போது வாஸ்தவமாக இந்த மனுஷ தேகம் எதுக்கு எடுத்தோங்கிற விஸ்மரணம் வருது. மறந்துட்டு இருக்கோம் எதுக்கு இந்த தேகம் கிடைச்சது, ஏன் சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த மானவ ஜென்மாவை ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சிரேஷ்டம் உத்தமம்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க. சாமர்த்தியத்தை வச்சு சொல்லலை, அதுக்கு இருக்கிற அவகாசத்தை வச்சு சொன்னாங்க. மானவ ஜென்மாவில் தான் பகவானை சேவிக்கக்கூடிய, தான் யாருன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால தான் ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் அந்த ஆத்ம ஞானம் இல்லைன்னா ஆத்ம ஜாகிருதி, தான் யாருன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் எது உண்டோ அந்த அளவுக்கு அந்த ஸ்திதிக்கு போகிறதுக்கு தான் ஒரு 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 முதல் படியாக இப்போ ஏற்பட்ட விரதங்களோ நியமங்களோ நம்ம தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாதத்தில் 2 நாள் 2 ஏகாதசி, சுக்லபக்ஷத்தில் ஒன்று கிருஷ்ணபக்ஷத்தில் ஒன்று. இந்த 2 நாள் மினிமம் பகவானுடைய ஸ்மரணை நமக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் தான் ஆரம்பித்த விரதம் ஏகாதசி விரதம். என்ன இந்த ஏகாதசி எதுக்கு இன்னைக்கு தான் அப்படின்னா, ஏகாதசான 11 இந்த நம்பருக்கு இருக்கிற என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம சரீரத்தில் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், இந்த 10 இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்தரிந்திரியம் ஒன்று மனசு. இது எல்லாமே சேர்த்து 11 ஏகாதச சம்ஸ்கிருதத்தில். இந்த ஏகாதச இந்திரியங்களை வச்சு தான் நம்ம டே டு டே லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சம்சாரத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டோம், பண்ணிட்டு தான் இருக்கும். ஏகாதசி அன்னைக்கு மட்டும் இந்த 11 எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட்டடாக வச்சுண்டு, எந்த இடத்துல பகவானுடைய சரணங்களில் இல்லைன்னா பகவத் விஷயமாக பகவத் ஸ்மரணையில் பஜனையிலையோ இல்லைன்னா ஒரு பிரவச்சனத்தை கேட்கறதுலையோ ஒரு பாராயணம் பண்ணுறதுலையோ ஃபோக்கஸ்டாக வச்சா, அந்த இத்தனை நாள் நம்ம இந்த 14 டேஸ் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் நடுவில் 14 டேஸ் கேப் வருது இல்லையா, இந்த 14 டேஸ் பண்ண சிரமம் எல்லாம் எதுக்கு பண்ணணும், அதோட பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு, அதோட லிமிட்டேஷன், அதோட க்ஷணிகத்துவம் எல்லாம் நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படிதானே நம்ம ஒரு விஷயத்தில் மூழ்கி இருந்தால் அதில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. எப்போ அதுலேருந்து கொஞ்சம் வெளில வருவோமோ அதை நம்ம ஆப்ஜெக்டிவாக பார்க்கலாம், தூரத்துலேருந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கறதுக்கு இந்த ஏகாதசிங்கிற ஒரு நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிரயோஜனகரமாக இருக்கும். அதனால தான் இந்த ஏகாதசிங்கிற விரதமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 11 இந்திரியங்களையும் பகவானுடைய இடத்துல திருப்பி விட்டுட்டு அங்கே திருடமாக வச்சுண்டு அன்னைக்கு உபவாசம், உப்பான சமீபத்தில் வாசம் வசனம் இருக்கிறது, பகவானுக்கு சமீபத்தில் இருக்கிறது ஏகாதசி விரதம்.
ஏகாதசி விரதம் முடிஞ்ச உடனே துவாதசி பாரணை. இப்பேற்பட்ட மாஹாத்மியம் ஏகாதசி விரதத்துக்கு உண்டு. இதே பத்ததியில் தான் பக்தாள் எல்லாருமே உபவாசம் இருந்துட்டு பஜனை பண்ணிண்டு ஜாகரணம் பண்ணிண்டு, ஜாகரணம் கூட உண்டு, உபவாசம் மட்டும் இல்லை. ஏன்னா நித்ரையும் நம்ம இந்திரியங்களுக்கு ஒரு 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 ரெஸ்ட் தானே, அப்படியே அதையும் ஒரு சுகம்தான். சாரீரகமான சரியை எதுவுமே பண்ணாமல் பாரமார்த்திகமான காரியங்கள் மட்டும் பண்ணுறதுக்கு கொடுத்த வாய்ப்பு அந்த ஒரு நாள் ஏகாதசிங்கிற ஒரு நாள். அப்படி இருக்கக்கூடிய ஏகாதசி பద్ధதியில் இன்னைக்கு கார்த்திகை ஏகாதசி உத்தான ஏகாதசி. உத்தானம்னா யாருக்கு உத்தானம்? பரமாத்மாவுக்கு உத்தானம்னு நம்ம சொல்கிறோம். அவன் ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தியாதி அவஸ்தாத்ரயத்துக்கும் அப்பாற்பட்டவன். அவனுக்கு எங்கே உத்தானம் சயனம் இருக்கும்? இருக்குமா? விவகாரத்துக்கு சொல்கிறோம். பிரம்மாவுக்கு இத்தனை நாள் பிரம்மா சயனம், பிரம்மா உத்தானம், கல்பாந்தத்து வரைக்கும் இப்படி இந்த கணக்கெல்லாம் இருக்குது. இது ஏன்னா நம்ம காலகணனத்துக்கு வச்சிருக்கிற ஒரு அடையாளம். வாஸ்தவத்தில் பரமாத்மாவுக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கும் யோக நித்ரையோ போக நித்ரையோ இருக்காது. ஒரு கால் நித்ரை இருந்தால் அது நம்ம சித்தத்தில், ஒரு கால் உத்தானம் இருந்தால் நம்ம ஹிருதயத்தில். நம்ம பண்ணுற பகவத் விஸ்மரணமே நித்ரை, நம்ம பண்ணக்கூடிய நாமஸ்மரணமே உத்தானம். வாஸ்தவத்தில் இந்த கார்த்திகை ஏகாதசிங்கிற உத்தான ஏகாதசிக்கு நம்ம ஹிருதயங்களுக்குள்ள பகவானுடைய ஜாகிரதி ஆகணும். அதுதான் உத்தேசம். பாகவதார் இந்த சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கோ, குருநாதால் நமக்கு இத்தனை விஷயங்கள் சொல்லி கொடுத்ததுக்கோ, அதை நம்ம திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கோ என்ன பிரயோஜனம், என்ன பரமார்த்தம், எதுக்கு இவாள் எல்லாம் இப்பேற்பட்ட சிரமத்தை எடுத்து சாதாரணமாக எல்லார் மாதிரியும் பண்ணாமல் இந்த சத்சங்கத்துக்கு ஏன் மகத்துவம் கொடுக்குறாங்கன்னா, சத்சங்கத்தில் தான் இப்பேற்பட்ட விஷயங்கள் நம்ம கேட்குறதுக்கோ பகிர்ந்துக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த கார்த்திகை ஏகாதசி பர்வதினத்தில் பகவத் ஜாகிரதி எது உண்டோ அது எங்கேயோ வைகுண்டத்தில் இருக்கிற பகவானுக்கு இல்லை, நம்ம ஹிருதயத்தில் சாட்சிபூதமாக எந்த பரமாத்மா இருக்கானோ அவன் விஷயத்தில் நாம் நம்மளுடைய ஸ்ரத்தையை வைக்கிறது தான் ஜாகிரதி. நம்ம ஸ்ரத்தை எந்த விஷயத்தில் வைக்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு தெளிவாக தெரியறது. ஒரு கிளாஸ் கேட்கும்போது அந்த விஷயத்தில் ஸ்ரத்தையை வச்சா அந்த விஷய சம்பந்தமாக ஜாகிரதி நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுறது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த பர்வதினத்தில் பகவான் விஷயத்தில் நம்மளுடைய ஸ்ரத்தையை வச்சா பகவத் விஷயமான ஜாகிரதி உத்தானம் நம்ம ஹிருதயத்தில் ஏற்படுறது. அதுதான் இந்த உத்தான ஏகாதசியுடைய பரமார்த்தமே. அந்த உத்தானம் எப்படி, என்ன அந்த உத்தானம்? எப்படி பகவான் தூங்கிட்டு இருக்காரா? எப்படி எழுப்பி விடுறது? சுப்பிரபாதம் பாடணுமா? இப்படியெல்லாம் என்ன இது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய உத்தானம்னா தெய்வீக குணங்களுடைய உத்தானம் தான். வாஸ்தவத்தில் தேவர்களோ அசுரர்களோ எங்கேயோ இருக்காங்க, ஒரு லோகத்தில் இருக்காங்க, இதெல்லாம் பௌராணிகமான விஷயங்கள். ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், ஞானேஸ்வர் மகாராஜ் ஞானேஸ்வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தெய்வமோ ஆசுரமோ இதெல்லாம் சுபாவமாக ஒரு மனுஷனுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ தெய்வாசுர சம்பத் விபாக யோகம்னு 16வது அத்தியாயத்துக்கு பேர், 16th சாப்டர் பகவத்கீதா கிரந்தத்தில். தெய்வீக சம்பத் அப்படின்னு ஒரு 16 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆசுரிக குணங்கள் சிலது சொல்லப்பட்டிருக்கு. எப்போ இந்த தெய்வீக குணங்கள் இல்லாமல் ஆசுர குணங்கள் நமக்குள்ளே வளர்றதோ அப்போது நம்ம நினைக்கலாம் நமக்குள்ளே இருக்கிற ஈஸ்வரன் நித்ராவஸ்தைக்குள்ளே போயிருக்கான், நம்ம அகங்காரம் தான் வேலை செய்கிறது. எப்போ இந்த அகங்காரம் போயிட்டு பகவத் ஜாகிருதி ஏற்படுறதோ இந்த தெய்வீக குணங்கள் எல்லாம் உண்டு அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது பகவானுடைய ஜாகிரதி நம்ம ஹிருதயத்துக்குள்ளே ஏற்படணும்னா இந்த தெய்வீக குணங்கள் நமக்குள்ளே இருக்கணும். என்ன அந்த தெய்வீக குணங்கள் 16வது அத்தியாயத்தில் அப்படின்னு சொன்னால்,
अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधः त्यागः शान्तिरपैशुनं दया भूतेष्वलोलुप्त्वं मार्दवं ह्रीरचापलं तेजः क्षमा धृतिः शौचम् अद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदं दैवीम् अभिजातस्य भारत அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். இந்த அபயம் அப்படிங்கிறதுலேருந்து முதற்கொண்டு 16 குணாஸ் 16 குணங்கள் தெய்வீக குணங்களா தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குணங்கள் நமக்குள்ள எப்போ பிரதிபலிக்கிறதோ, இல்லைன்னா இந்த குணங்கள்ல ஏதோ ஒரு குணம் பிரதிபலிச்சாலே பகவத் ஜாகிருதி ஆயிடுத்து அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஏகாதசி கார்த்திகை ஏகாதசியை கொண்டாடினதுக்கு நமக்கு ஒரு சார்த்தகத்தை வரும். இதோட லட்சியம் அதுதான். நமக்குள்ள இந்த பகவத் விஷயமான ஜாகிருதியை கொண்டு வரக்கூடிய அந்த தெய்வீக குணங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம மேற்கொண்டு யதாசக்தி பார்க்கலாம். இந்த தெய்வீக குணங்களில் 16 தெய்வீக குணங்களுக்குள்ள பகவான் முதலாக அர்ஜுனனுக்கு சொன்ன குணம் தெய்வீ சம்பத், அபயம் அப்படின்னு. அபயம் சத்வசம் சுத்திஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அபயம் முதல் லட்சணம். யாருக்குள்ள தெய்வீகமான ஜாகிருதி ஏற்பட்டுடுச்சோ அப்பேற்பட்ட மகானுடைய லட்சணம் அபயம் சொல்கிறார். அப்படின்னா பயம் இல்லாத தன்மை. எப்படி இருக்கும் அந்த பயம் இல்லாத தன்மை அப்படின்னா, நம்ம யூகிக்கிறது அதோட ஸ்திதியை ரீச் ஆகவே ஆகாது. அதோட வாஸ்தவ ஸ்திதியை நம்மளால் யூகிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை பயத்தை வச்சு தான் இருக்குது. மிருத்யு பயம்தான் நம்மளை துரத்துறது. சின்ன வயசுலேருந்து சாகர வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு கர்மாவுக்கும் பின்னாடி மிருத்யுங்கிற பயம்தான் காரணம். மிருத்யு பயத்தினால தான் நமக்குள்ள பிரவருத்தியோ நிவృத்தியோ நம்ம எந்த காரியம் எடுத்தாலுமே இந்த பயத்தை வச்சு நம்ம ஓடின்னு இருக்கிறதுனால அபயம்ங்கிற தன்மையை நம்ம யூகிக்கவே முடியாது. ஆனால் இந்த பயம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். எப்போ இந்த பயம் என்னன்னு புரிஞ்சிடுச்சோ அபயம் நமக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு குவைட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால. பயத்துக்கு காரணம் என்ன நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் ஆஃபீஸுக்கு லேட்டாக போனால் பாஸ் இல்லைன்னா மேனேஜர் திட்டுவார் அப்படிங்கிற பயத்துலேருந்து ஆரம்பித்து, ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா டீச்சர் அடிக்க வருவாங்க அப்படிங்கிற பயத்துலேருந்து ஆரம்பித்து, ஆரோக்கியத்தை சரியாக பார்க்கலைன்னா நான் செத்துடுவேன், எனக்கு மிருத்யு நான் மரணத்தை அடைஞ்சிடுவேன் அப்படிங்கிற விஷயத்து வரைக்கும் எல்லா பயங்களுக்கும் காரணம் ஒன்று. அது சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு, அகங்காரம் மமகாரங்கள். மமகாரத்துக்கும் அகங்காரம் இருக்கணும். அகங்காரம் இருந்தால் தான் மமகாரம் வரும். அதனால் அகங்கிருதி அகங்காரம் தான் இந்த பயத்துக்கே காரணம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இது கொஞ்சம் சூக்ஷ்மமாக யோசித்து பார்த்தா நமக்கே புரியும். எங்கே நான் அப்படிங்கிற தன்மை இருக்கோ நம்ம ஜாகிரத அவஸ்தையில் நமக்கு இருக்குது விதவிதமான பயங்கள். இருட்டில் போகிறதுக்கே பயம், ஒருத்தருக்கு பேய் கண்டா பயம், ஒருத்தருக்கு நாய் கண்டா பயம். ஏன்னா இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய நாசத்துக்கு காரணபூதமாக ஆகுமோ அப்படிங்கிற பயம்தான் எல்லா விஷயங்கள்லையும் பயத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஜாகிரத அவஸ்தையில் நமக்கு நான்ங்கிற ஸ்புரணை இருக்கிறதுனால அந்த பயம் வருது. ஸ்வப்னாவஸ்தை பார்த்தா நமக்கு கனவுலையும் நான் இருக்கேன், சரீரமாக இல்லைனாலும் மனசாக இருக்கேன், புத்தியாக இருக்கேன். அதனால தானே கனவு பார்க்க முடிகிறது, கனவு தெரியறது, புரியறது. அங்கேயும் கொஞ்சம் துஸ்வப்னம் எல்லாம் வருது. அந்த துஸ்வப்னத்தினால பயம் வருது. ஆனால் சுஷுப்தி அவஸ்தையில் எப்போ நான் இருக்கேனுங்கிற தன்மையே இல்லாமல் போயிடுச்சோ, அப்போது என்ன நடந்தாலும் பக்கத்தில் தீ பிடிச்சி எரிஞ்சுட்டு இருக்குனாலும் நமக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. ஏன்னா தெரியலை நமக்கு. எப்போ ஆத்ம விஷயமான
அகங்கிருதி விஷயமான ஸ்புரணை இருக்கோ, அகங்காரம் உண்டோ, அகங்காரம் தெரியறதோ, அப்போது இந்த பயம் இருக்குது. எப்போ அகங்கிருதி இல்லையோ அப்போது இந்த பயம் இல்லைங்கிறது நமக்கு எவிடெண்ட்டாக தெரியறது டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்தா. எப்போ நம்ம ஜாகிரத அவஸ்தையில் நித்ராவஸ்தையில் இருக்கோமோ அப்போ தான் நமக்கு பயத்துடைய எக்ஸ்பீரியன்ஸே ஆறுது. சுஷுப்தி அவஸ்தையில் அந்த அகங்கிருத்திங்கிறதே இல்லாததுனால நமக்கு பயம் இல்லை. ஸோ இது வச்சு நம்ம சொல்லலாம் அகங்காரம்தான் பயத்துக்கு காரணம். அகங்கிருத்தி இல்லைன்னா எப்போ அந்த அகங்காரம் இல்லையோ இந்த அபயம்ங்கிற தெய்வீக குணம் உற்பத்தி ஆகும் அப்படின்னு நம்மளுடைய கால்குலேஷன். ஞானேஸ்வர மகாராஜும் அதை தான் சொல்கிறார், அகங்கிருத்தி தான் பயத்துக்கு காரணம் அப்படின்னு. ஓவித பார்க்கலாம். ஆதா தயாச்சி தெய்வகுணா மாஜி துரேச்சா பைசனா பைசேதையா ஆக்கரணா அபய ஐசே. அர்ஜுனா, இந்த தெய்வீக குணங்களுக்குள்ள முதலாக சிரேஷ்டமான குணமாக எது நிற்குமோ அது அபயம்னு தெரிஞ்சுக்கோ. அபயம்தான் தெய்வீக குணங்களில் தெய்வீக சம்பத்தில் இருக்கக்கூடிய முதலான லட்சணம் அப்படின்னு சொல்கிறார். என்ன அந்த அபயம், எப்படி இருக்கும் அந்த ஸ்திதி, அந்த அபயம்ங்கிற லட்சணம் இருக்கிறவருடைய ஸ்திதி எப்படி இருக்குங்கிறது உதாரணத்தின் மூலமாக சொல்ல போகிறார். எப்படின்னா, தரி நகாலூனி மகாபுரி நகேபே புடனையாச்சி ஷியாரி கா ரோகு நகணிஜே கரி பத்யாச்சியா. ஒரு பெரிய ஃப்ளட்டு வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய நதி பிரவாகம், ரொம்ப வேகமாக தண்ணீர் ஓடின்னு இருக்கு. அதில் ஒருத்தன் விழுந்துட்டான். அந்த பிரவாகத்தில் அவன் அந்த தண்ணி அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்போ அவனுக்கு நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா, இந்த தண்ணீர் எங்கே கொண்டு போய் விட்டுடும், இல்லைன்னா நான் இதில் முங்கி போயிடுவேனா, நான் என்னால் சர்வைவ் ஆக முடியுமா, இப்படிங்கிற பிராணபயம் அவனுக்கு வரும். அதே அந்த ஃப்ளட்டு வரக்கூடிய பிரவாகத்தை டிவியில் எங்கேயோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு ஆஹா தண்ணி எவ்வளோ வேகமாக போகிறது அப்படின்னு தோணுமே தவிர, நான் அதில் விழுந்து நான் செத்துடுவேனுங்கிற பயமே கிடையாது. ஸோ அவனுடைய ஸ்திதி எப்படி இருக்குமோ அதுதான் இந்த அபயத்துடைய லட்சணமாக சொல்கிறார். வாஸ்தவமாக பயத்தை உற்பாதனம் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்தாலுமே அபயம் அப்படிங்கிற லட்சணம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த அந்த எந்த விதமான பிராகிருத்திகமான விஷயங்களும் ஒரு பயத்துக்கு காரணம் ஆகாது இந்த அபயம்ங்கிற லட்சணம் இருக்கிறவாளுக்கு. எப்படி ஒருத்தர் அந்த மகாபிரவாகத்தில் தண்ணீருடைய மகாபிரவாகத்தில் விழாமல் இருக்கிறவனுக்கு நான் முங்கி போயிடுவேன் அப்படிங்கிற பயம் வருமா அப்படின்னு கேட்குறார். எப்படி வராதோ அதே மாதிரி கா ரோகு ந கணிஜே கரி பத்யாச்சியா. யார் ஒருத்தர் பத்தியம்னா ஒரு 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 வைத்தியன் சொன்ன ஆகார பத்ததின்னு வச்சுக்கணும். பத்தியம்னா எது சேவிக்கணும் எது சேவிக்கக்கூடாதுன்னு ஆயுர்வேதத்தில் பத்தியம்னு சொல்லப்படும். அதுக்கேற்ற மாதிரி வைத்திய சாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆகார நியமங்களை வச்சிருக்கிறவனுக்கு எனக்கு ரோகம் வரும் அப்படிங்கிற பயம் எப்படி இருக்காதோ அதுபோல் தைசா கர்மாச்சியா மோகரா உठू நேதுனி அகங்காரா சம்சாராச்சா தராரா சாண்டனே ஏனே. அதே மாதிரி கர்மாச்சா மோகரா, கர்மா அகர்மா அப்படின்னா ஒரு காரியம் பண்ணுறதுக்கு சங்கல்பிக்கிறது, ஒரு காரியம் பண்ண மாட்டேன் அதுலேருந்து நிவர்த்தி ஆகிறது. சங்கல்ப விகல்பங்கள், பிரவருத்தி நிவர்த்தின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இதுதான் நம்ம ஏதாவது காரியம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுப்போம், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுப்போம். இதுதான் நமக்கு ஆக்ஷனுக்கு இருக்கிற ரெண்டு டைமென்ஷன்ஸ். வேறு தேர்ட் டைமென்ஷன் கிடையவே கிடையாது. இந்த கர்மாச்சியா மோகரா, இந்த கர்மா அகர்மா இந்த ரெண்டுக்கும் நடுவில் உठू நேதுனி அகங்காரா, யார் அகங்காரத்தை கொண்டு வரவே மாட்டார்களோ, அகங்காரம்னா அகம்னா நான், கரணம்னா கர்த்திருவம், செய்கிறவன் நான் அப்படிங்கிற தன்மை யாருக்கு இல்லாமல் இருக்குமோ, அகங்கிருத்தினாலும் அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற தன்மை, ஒரு காரியம் பண்ணாலும் ஒரு காரியம் பண்ணாமல் இருந்தாலும் ரெண்டுத்துலேயுமே நான்ங்கிற தன்மை யாருக்கும் இல்லையோ
அவன் இந்த சம்சாராச்சா தராரா சாண்டனேன்னு, அவன் இந்த சம்சாரத்துடைய உத்வேகத்தை விட்டு கொடுத்தவன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்கிறார். எப்போ இந்த சம்சார உத்வேகம் நம்மளை பாதிக்கலையோ அப்போ பயம்ங்கிற விஷயமே இல்லை. எப்போ நான் ஒரு காரியத்தை பண்ணேனோ அந்த காரியம் சஃலமாகுமா நிஷ்பலமாகுமா அப்படிங்கிற கவலை இருக்கும், ஒரு பயத்தை அது உருவாக்கலாம். இல்லைன்னா ஒரு விஷயத்தை நான் பண்ணலை, இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் இருந்தால் எங்கே நான் அதை பண்ணிடுவேனோ அப்படிங்கிற பயமும் இருக்கலாம். ஸோ நானுங்கிற தன்மையே யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு எந்த விதமான பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் அதுக்கு உதாரணமாக தான் சொன்னார், ஒரு தண்ணீருக்குள்ளே, ஒரு நதி பிரவாகத்துக்குள்ளே யார் விழலையோ, யார் வெளியே நின்றுட்டு பார்க்குறானோ அவனுக்கு அந்த பிரவாகத்தில் நான் முங்கி போயிடுவேங்கிற பயம் எப்படி வராதோ, வைத்திய சம்மதமாக ஆயுர்வேத சாஸ்திர சம்மதமாக யார் ஆகார நியமங்கள் வச்சுருக்கானோ அவனுக்கு எப்படி எனக்கு ரோகம் வரலாம் அப்படிங்கிற பயம் இருக்காதோ, அதுபோல் காரியங்களுக்குள்ள யாருக்கு அகங்கார்த்திருவ பாவனை, அகங்காரம் வரவே இல்லையோ அவனுக்கும் இந்த சம்சார உத்வேகம் இருக்கவே இருக்காது. அதுதான் அபயத்துடைய தன்மை அப்படின்னு சொல்கிறார். எப்படி இது போகும், இந்த அகங்கிருதி காரியங்களுக்குள்ள எப்படி இது போகும்னா அது மேற்கொண்டு சொல்கிறார். अथवा ऐक्यभावाचेनी पैसे दुजे मानूनी आत्मा ऐसे भयवार्ता देशे தவடனேஜே. இல்லைன்னா இந்த அகங்கிருதி, இந்த அகங்கார பாவம் போகிறதுக்கு இன்னொரு மார்க்கமும் உண்டு. ஒன்று காரியங்களுக்குள்ள இந்த அகங்கிருதியை கொண்டு வராமல் இருக்கிறது அபயத்துக்கு காரணமாகலாம். இன்னொரு பద్ధதி என்ன அப்படின்னு பார்த்தா, ஐக்கிய பாவாச்சேனி பைசே துஜே மானோனி ஆத்மா ஐசே பயவார்த்தா தேசே தவடனேஜே. யாருக்கு ஐக்கிய பாவாச்சேனி பைசே, ஐக்கிய பாவம் ஸ்திரமானதுனால, அத்வைத புத்தி எல்லா இடத்துலையும் ஸ்திரமாக ஏற்பட்டதுனால, நானும் இன்னொருத்தனும் வெவ்வேறு கிடையாது, நானும் என் முன்னாடி இருக்கிற வஸ்துவும் வெவ்வேறு கிடையாது இப்படிங்கிற விஷயத்தில் திருடமான நிச்சயம் யாருக்கு உண்டோ, திருடமான ஜாகிருதி யாருக்கு உண்டோ, ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இல்லை அனுபவத்தில் யாருக்கு உண்டோ, ஐக்கிய பாவாச்சேனி பைசே துஜே மானூனி ஆத்மா ஐசே, ரெண்டாவது ஒருத்தர் ஏதாவது இருக்கான்னு அதையும் ஆத்மாவாக பார்க்குற ஒரு ஸ்திதி யாருக்கு உண்டோ அவர்களுக்கு பயவார்த்தா தேசே தவடனேஜே. அவங்களுக்கு அப்பேற்பட்ட ஸ்திதியில் பயம்ங்கிற வார்த்தையே இல்லாமல் போயிடும். பயம்ங்கிற வார்த்தை அங்கே கொண்டு வரதுக்கு, இப்போது பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சாலும் அதில் 2-3 இருக்கும், ஒரு காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே பயப்படுறவன் ஒருத்தன் இருக்கணும், பயத்துக்கு காரணமாகக்கூடிய ஒரு வஸ்து ஒன்று இருக்கணும், பயம்ங்கிற ஒரு சரியை இருக்கணும். இது திரிபுட்டின்னு பேர், காரியம் கரணம் கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேலை செய்கிறோம்னா, ஒரு கர்மா செய்கிறோம்னா அதுக்கு கர்த்தா ஒருத்தன், காரியம் ஒன்று இருக்கும், கர்மா இல்லைன்னா காரியம்னு செய்யக்கூடிய ஒரு விஷயம், செய்யறதுங்கிற ஒரு சரியா, செய்யறவன் ஒருத்தன், இப்படி 3. இந்த 3க்கும் திரிபுட்டின்னு பேர். அதே மாதிரி ஒரு பயம்ங்கிற விஷயம் எடுத்தாலுமே பயப்படுறவன் ஒருத்தன் இருக்கான், அந்த பயத்துக்கு காரணமாகக்கூடிய வஸ்து ஒன்று இருக்கும், பயம்ங்கிற ஒரு சரியாக இருக்கும். இப்போ ஏற்பட்ட விபக்தத்தை துவைத்தமோ விபின்னத்துவமோ இருக்கும். எப்போ இந்த திரிபுட்டிக்கு வாய்ப்பே இல்லாமல் ஐக்கியத்துவம் ஸ்திரமாக இருக்கோ அப்போது எது கண்டு பயம்? அந்த ஆத்ம ஞானிக்கு தன்னை தவிர வேறு எதுவுமே தெரியாது. வெளியே விஷயத்தில், வெளியே இருக்கிற விஷயங்கள்லையோ நடக்கக்கூடிய சாம்சாரிகமான விஷயங்கள்லையோ இதெல்லாமே ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரே ஒரு மூமெண்ட்டாக தான் தெரியும் அந்த ஞானிக்கு. நம்ம தான் இந்த மிருத்யு பயத்தை பேசிக்காக வச்சுட்டு மற்ற பயங்கள் எல்லாம் உருவாக்குறோம். அர்ஜுனனும் இப்படி பயந்தவன் தான். என்னோட கையில் எங்கள் தாத்தா, மாமனார், மித்திரர்கள் எல்லாருமே என்னோட கையில் தான் சாக போகிறாங்க அப்படின்னு கவலைப்பட்டான். பகவான் என்ன சொல்கிறார், அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாஸ்ய பாஷசே கதாசூன் அகதாசூன்ஸ்ய நானு சோஷந்தி பண்டிதாக. யாருக்கு உயிர் போச்சோ யாருக்கு உயிர் போகலையோ இந்த விஷயத்தில் கவலைவே பட மாட்டாங்க பண்டிதர்கள் அப்படின்னு சொல்கிறார்.
பண்டிதன்னா யாரு? பண்டான ஆத்ம ஜானம்னு அர்த்தம். பண்டா யஸ்ய அஸ்தி இது சஹ பண்டிதா. பெரிய சாஸ்திர ஜானம் படித்தவன் இல்லைன்னா பெரிய வேதாத்தியனம் பண்ணவன், வேத பண்டிதாள் இப்படின்னு விவகாரத்துக்கு இருக்குது. இது ரூಢி அர்த்தம். வாஸ்தவத்தில் பாண்டித்யம் இல்லைன்னா பண்டிதா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா பண்டான ஆத்ம ஜானம். ஆத்ம விஷயகமான ஜானம் யாருக்கு திருடமாக இருக்கோ அப்பேற்பட்டவர்கள் இந்த யார் பிறந்திருக்காங்க யார் இறந்து போனாங்க இந்த விஷயத்தில் அவளுக்கு ஸ்புரணையே இருக்காது. அவங்க அதை பற்றி கவலைவே பட மாட்டாங்க. ஏன்னா எதுக்குன்னா சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில், நத்வேவாஹம் ஜாத்துநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதः பரம் தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஹ தத்ர நமுஹ்யதி அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் பிறக்கிறார், இறந்து போகிறார், இப்படிங்கிற விவகாரம் எல்லாம் அகங்காரம் இருக்கிறதுனால நமக்கு தெரியறது. இதெல்லாம் வாஸ்தவத்தில் ஒரே சைத்தன்யம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்குது. அந்த சைத்தன்யத்துக்கு மேலே ஒரு சரீரம் வந்தது, அந்த சரீரம் வந்தது, அது வளர்ந்துருச்சு, அதோட டைம் முடிஞ்ச உடனே அது அழிகிறது. அவ்வளோதான். டேஸா எதுக்கு மேலே அந்த சரீரம் வந்துச்சோ எதுக்கு மேலே அந்த சரீரம் போச்சோ அது அப்படியே இருக்குது. ஒரே சைத்தன்யத்தில் தான் இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஒரு சரீரம் இல்லை, ஒரே சைத்தன்யத்தில் விதவிதமான சரீரங்கள் வருது. அது அந்தந்த சரீரத்தோட காலம் முடிஞ்ச உடனே அந்த சரீரம் நாசிவந்தமாகிறது, நஷ்டத்தை அடைகிறது, மிருத்யுவை அடைகிறது. இது ஒரு சைக்கிளாக போயிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரே ஒரு மூமெண்ட் தான். இதில் மிருத்யு இல்லைன்னா ஜன்மா விருத்தி மிருத்யு அப்படிங்கிறது நம்ம விவகாரத்துக்கு பிரித்து வச்சுருக்கோம். ஆனால் வாஸ்தவத்தில் இதெல்லாம் ஒரே மூமெண்ட், அதாவது இந்த பிரகிருதியில் போயிட்டு இருக்கு. இந்த வாஸ்தவம் அந்த ஆத்ம ஜானிக்கு புரிஞ்சிருக்கிறதுனால எந்த விதமான பயமும் இருக்காது. ஏன்னா ரெண்டாவது அங்கிற விஷயமே இல்லாததுனால. இப்போது சரீரம் மனசுங்கிறது இருக்கும்போது தான் நமக்கு நாம் அங்கிற ஸ்புரணை இருக்குது. நாம்ங்கிற ஒரு பவுண்ட்ரி இருக்கிறதுனால தான் இந்த பவுண்ட்ரிக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் இன்னொன்று அந்நியத்து அங்கிற பாவனை இருக்குது. அகம் அங்கிற ஒரு பாவனை இருக்கும்போது இந்த அகம்க்கு வெளியே இருக்கிறதெல்லாம் அந்நியத்து வேறே அப்படின்னு தெரியுது. எப்போ இந்த அகம் அங்கிற பாவனையே இல்லையோ வெளியே இருக்கிறதுன்னு தெரியாமல் போகிறது. நம்ம டீப் ஸ்லீப்பில் சுஷுப்தி அவஸ்தையில் இருக்கும்போது அப்படி தானே, நமக்கு நாம் இருக்கோங்கிற விஷயமே தெரியல. அப்போ இந்த உலகம் இருக்கோங்கிற விஷயமும் தெரிய மாட்டேங்குது. எப்போ நான் இருக்கேனுங்கிற ஸ்புரணை வருதோ ஜாகிரத அவஸ்தையிலையோ இல்லைன்னா சொப்னா அவஸ்தையிலையோ அப்போ தான் இந்த உலகம் இருக்குன்னு. ஜாகிரத அவஸ்தையில் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்குன்னு தோன்றது. சொப்னா அவஸ்தையில் ஒரு ஸ்புரணைக்குள்ள நம்ம யூகிக்கிற ஒரு பிரபஞ்சம் அங்கே இருக்குது. ஸோ வாஸ்தவத்தில் உண்மையான சுஷுப்தி அவஸ்தையில் இது ரெண்டுமே இல்லை. அப்போ எது நம்ம நம்பலாம்? இந்த வந்துட்டு போகிறத நம்பலாமா, சாஸ்வதமாக இருக்கிறத நம்ம எடுக்கலாமா? வந்துட்டு போகிறது சாஸ்வதம் கிடையாது. இது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லாமல் போகலாம். இது வந்துட்டு போகிறதுக்கு பின்னாடி ஆதாரபூதமாக எந்த சைத்தன்யம் இருக்கோ அதுதான் வாஸ்தவம், அதுதான் நம்மளுடைய வாஸ்தவமான ஸ்வரூபம். அந்த சைத்தன்யம் தான் நம்மளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு இந்த ஆத்ம ஜானிக்கு, இந்த ஆத்ம ஜானிகளுக்கு, பண்டிதாளுக்கு ஸ்திரமான புத்தி இருக்கிறதுனால அவங்க எது பார்த்து பயந்துடுவாங்க. நம்ம ஏதோ தனி, நம்ம இது மட்டும் காப்பாற்றிக்கணும், இன்னொன்று எல்லாமே சத்ரு, எல்லாமே இதுக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயங்களாக நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய திருஷ்டி தான் இந்த பயத்துக்கு காரணம். நம்மளுடைய ஆத்ம விஸ்மிருதி தான் இந்த பயத்துக்கு காரணம். நம்மளுடைய அகங்காரம் தான் இந்த பயத்துக்கு காரணம். எப்போ இந்த அகங்காரம் இல்லாமல் போச்சோ அப்போது இந்த பயமே இல்லாமல் போகிறது. அதை தான் ஞானேஸ்வர் மகாராஜ் இந்த தெய்வீக சம்பத்தில் சொல்கிறார். யாருக்கு இந்த அகங்கிருதி இல்லையோ, எல்லா இடத்துலையும் ஐக்கியபாவம் ஸ்திரமாக இருக்கிறதுனால இந்த துவைத்தமே இல்லாமல் போச்சோ, ரெண்டாவது ஒரு பொருள் தான் தவிர இன்னொரு பொருள் இருக்குங்கிறதே யாருக்கு தெரியலையோ அவளுக்கு பயம்ங்கிற பேச்சு எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்குறார். மேற்கொண்டு சொல்கிறார், ஒரு கால்
ஒரு இடத்துல உப்பு இருக்குது, தண்ணீர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த உப்பு ஃபுல்லாக ஈரமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் வந்து அது மேலே விழுந்துடுச்சுன்னா எவ்வளோ நேரத்துக்கு அது ஈரமாக வச்சுக்க முடியும்? அது தண்ணீர் வந்து அது மேலே வந்த உடனே சில க்ஷணங்களில் அந்த உப்பு வந்து அந்த தண்ணீருக்குள்ளே ஐக்கியமாகுது, டிசால்வ் ஆகிட்டு இருக்கு. உப்புங்கிறது இல்லாமல் போகிறது, ஐக்கியமாகுது. ஒரு கால் அப்பேற்பட்ட ஐக்கியமாகிற தன்மை இருந்தால், அந்த அத்வைத ஸ்திதி அடைகிற தன்மை இருந்தாலும் இந்த பயத்துக்கு நாசம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பயமே இல்லாமல் போயிடும்னு சொல்கிறேன். அதான் பாணி குடவு ஏ மிட்டாத்தே தவ மீட்டச்சி பாணி ஆத்தே. ஒரு கால் தண்ணீர் வந்து இந்த உப்பை நான் ஈரமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீர் அந்த உப்பு மேலே விழுந்தால் உப்பே இல்லாமல் போயிடும். அந்த உப்பு என்ன பண்ணுன்னா அந்த தண்ணீரோட தன்னை கலந்துடும், ஐக்கிய ஸ்திதிக்கு போயிடும். அப்படி சம்சாரத்தில் எந்த விஷயம் நடந்தாலுமே அதில் தன்னுடைய ஐக்கியத்தை பார்க்கக்கூடிய தன்மை, அதில் ஒன்றா ஆகக்கூடிய தன்மை எந்த ஞானிக்கு உண்டோ அவர்களுக்கு பயமே இருக்காது. அப்படிங்கிற அப்பேற்பட்ட ஸ்திதியிலையும் இந்த பயத்துக்கு நாசம் உண்டு. ஸோ இந்த அகங்கிருத்தியை நாசம் பண்ணுறதுக்கு தான் 3 விதமாக சொல்லியிருக்காங்க. ஒன்று, காரியங்களுக்குள்ள அகங்காரத்தை கொண்டு வராமல் இருக்கிறது. நான் இது பண்ணுறேன், நான் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற விஷயங்கிறதுல அகங்கர்த்தா அப்படிங்கிற தன்மை இல்லாமல் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஐக்கியபாவம் ஸ்திரமாக இருக்கிறதுனால, இந்த வெவ்வேறாக பார்க்கக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால அந்த அகங்கிருதி போனால் அப்பவும் பயம் இருக்காது. இல்லை சாமானியமாக இருக்கும்போது என்ன நடந்தாலுமே அந்த எல்லாத்திலையுமே ஆத்மஸ்வரூபத்தை பார்த்து அதில் ஐக்கியமாகக்கூடிய தன்மை இருந்தாலுமே இந்த அகங்காரம் நாசமாகிடும், அப்போவும் பயம் இருக்காது. அந்த அபயம்ங்கிற ஸ்திதியை தான் 3 விதமாக புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கார் இங்கே இந்த ஓபியில். விதவிதமாக நமக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார் ஞானேஸ்வர் மகாராஜ். மேற்கொண்டு சொல்கிறார், அகா அபய ஏனே நாவே போலிஜே தேஹே ஜானாவே சமயக் ஞானாச்சே ஆகவே தாவணே ஹே. இப்பேற்பட்ட ஸ்திதி எது உண்டோ இதுக்கு தான் அபயம்னு பேர். இதுதான் அபயம்னு தெரிஞ்சுக்கோ. இந்த அபயம்ங்கிறது சமயக் ஞானாச்சே ஆகவே தாவணேஹே. இந்த அபயம்ங்கிற லக்ஷணம்தான் சமயக் ஞானத்துக்கு, அப்படின்னா ஆத்ம ஞானத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் பரமாத்மா. இந்த தெய்வீக குணங்களில் முதல் லட்சணம் அபயம். அந்த அபயத்துக்கு காரணம் அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா அகங்கிருத்தி தான் பயத்துக்கு காரணம். எப்போ அகங்காரம் இல்லையோ அப்போது அபயம். அப்போ நம்ம என்ன காரியம் பண்ணாலுமே அதோட சக்ஸஸ் ஃபெயில்யூரில் நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. நம்மளே பண்ணலை, அதனால அதோட பலனை நம்மளை எதுவுமே செய்யாது. இப்போது ஒரு ஒரு காரியம் பண்ணுறதுக்கு சங்கல்பமே நம்ம எடுக்க மாட்டோம், ஒரு கர்த்தாவாக எந்த காரியமும் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த தேக தர்மத்தை ஒட்டியும் ஒட்டாமல் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். இந்த தேகத்துக்கு என்னென்ன தர்மங்கள் கொடுத்துருக்கோ அது தானாக நடக்கும். அதில் கர்த்தாவே இல்லைங்கும்போது நம்ம பண்ணுறோங்கிற வார்த்தை சொல்கிறதே வியர்த்தம். அது தானாக நடக்கும், நம் முயற்சி இல்லாமலே நடக்கும். ஏன்னா நடத்துகிறவன் உள்ளே இருக்கிற சாட்சி பூதம். அந்த சாட்சியாக நம்ம எப்போ இருக்கோமோ இந்த பிரபஞ்சம் தானாக நடந்துகிட்டே இருக்கு. யாருக்குமே இந்த இப்போது இதுக்கு பேர் அபயம் அப்படின்னு சொல்கிறார். அகா அபய ஏனே நாவே போலிஜே தேனே ஜானாவே சமயக் ஞானாச்சே ஆகவே தாவணேஹே. இப்படி இருக்கிற ஸ்திதிக்கு தான் அபயம்னு பேர். இந்த அபயம்தான் சமயக் ஞானத்துக்கு, அப்படின்னா ஆத்ம ஞானத்துக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்கிறார். முதல் தெய்வீக குணமாக அபயத்தை சொல்கிறார். அபயம்னா பயம் இல்லாத தன்மை. எப்படி அந்த பயம் இல்லாத தன்மை அப்படிங்கிற ஒரு ஒரு அபயம்ங்கிற லட்சணமே நமக்குள்ளே வளரும்னா, எப்போ இந்த அகங்கிருதி இல்லாமல் இருக்கோ அப்போது அபயம்ங்கிற குணம் இருக்கும். அகங்கிருதி இல்லாமல் இருக்கிறது தான் இந்த அபயம் அப்படிங்கிற ஒரு லட்சணத்துக்கு ஆதாரம் அப்படின்னு ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்கிறார். ரெண்டாவது தெய்வீக சம்பத்தாக சொல்கிறார் சத்வசம்சுத்தி. சத்வசம்சுத்தினா
சாத்விக குணத்தினால ஒரு சுத்தமான சுபாவம் இருக்கக்கூடிய தன்மை, சத்வோத்கர்ஷத்தினால சாத்விக குணத்துடைய உத்கர்ஷத்தினால ஒரு சம்சுத்தி இருக்கக்கூடிய தன்மை, அந்த அப்படி இந்த ரஜஸுக்கும் இப்படி தமசுக்கும் போகாமல் இருக்கக்கூடிய தன்மை, ஒரு பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய தன்மைக்கு பேர் சத்வ சம்சுத்தின்னு சொல்ல போகிறார். ஆத்தா சத்வசுத்தி ஜே மணிஜே தே ஐஷா சின்ஹி ஜானிஜே தரி ஜலே ந விஜே ராகோடி ஜெய்சி. சத்வசம்சுத்தி எப்படின்னா என்ன அப்படின்னா சொல்கிறான்னு கேட்டுக்கோ அர்ஜுனா. இதுக்கு அடையாளமாக, இதுக்கு சூச்சகமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, அவர் ஆஷஸ், ராகோடின்னா ஆஷஸ் சொல்கிறார். ஆஷஸ் தமிழில் என்ன சொல்கிறது எனக்கு தெரியாது. ஆஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆஷஸ் என்ன, பஸ்மம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பஸ்மத்துடைய லக்ஷணத்தை இந்த சத்வ சம்சுத்தி அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்லுவோம். எப்படின்னா, தரி ந ஜலே ந விஜே, பஸ்மத்தை நம்மளால் தீ போட்டு எரிய முடியாது. அதே மாதிரி அதை எப்படி சொல்கிறது, அந்த அணைக்கவும் முடியாது, எரியவும் முடியாது, அணைக்கவும் முடியாது. ஏன்னா எல்லாம் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பஸ்மமே வந்துடுது. திருப்பி அதுக்கு தீ வச்சு அது எரிக்க முடியாது, அதே மாதிரி அணைக்கவும் முடியாது. அந்த ரெண்டு காரியங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது தான் பஸ்மம். பஸ்மீபூதம் ஆயிடுத்து, அதனால் அது ஒரு ஸ்திரமான தன்மை அடைஞ்செடுத்து அதில் எந்த விதமான மாற்றம் இனிமே கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி யாருக்கு சாத்விக குணத்தில் ஒரு ஸ்திரத்துவம் உண்டோ, அப்படி ரஜத்துக்கும் போகாமல் இப்படி தமத்துக்கும் போகாமல் ஒரு மத்திய மார்க்கமான ஸ்திரமான தன்மை யாருக்கு உண்டோ, எது உண்டோ அதுக்கு தான் சத்வ சம்சுத்தி அப்படின்னு ஒரு பேர் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் மேற்கொண்டு அது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். கா பாடிவா வாடி நமகே அவசே துட்டி சாண்டூனி மாகே மாஜி அதி சூக்ஷ்மு அங்கே சந்துரு ஜெய்சா ராஹே. அதே மாதிரி கிருஷ்ணபக்ஷத்துடைய அந்தத்தில் அமாவாஸ்யை வருது, சுக்லபக்ஷத்துடைய முதல்ல பிரதிபத் வருது. இந்த அப்படி அமாவாஸ்ய சந்திரனும் இல்லாமல் பிரதிபத் சந்திரனும் இல்லாமல் நடுவில் சூக்ஷ்ம ரூபத்தில் சந்திரனுக்கு ஒரு ஸ்திரமான ஸ்திதி உண்டு. அது ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்கிறார். பிரதிபத்துலேருந்து ஆரம்பித்தா விருத்திங்கிற விகாரம் அந்த சந்திரனுக்குள்ளே இருக்கும். அமாவாஸ்யையில் பார்த்தா க்ஷயம்ங்கிற விகாரம் அந்த சந்திரனுக்குள்ளே இருக்கும். அது ரெண்டுக்கும் நடுவில் ஸ்திரமான ஒரு சூக்ஷ்மமான ஸ்திதியில் சந்திரன் இருப்பான். அந்த ஸ்திதியில் எப்படி அந்த சந்திரன் இருக்கானோ, இந்த சத்வசம்சுத்தி அப்படிங்கிற குணம் இருக்கிற, இந்த தெய்வீக குணம் இருக்கிறவாளும் இந்த இப்பேற்பட்ட சங்கல்ப விகல்பமான துவந்த பூயிஷ்டமான சம்சாரத்தில் சூக்ஷ்ம பாவமாக இருப்பாங்க. பாசிட்டிவ் திங்ஸும் நிறைய நடக்கும், நெகட்டிவ் திங்ஸும் நிறைய நடக்கும். இந்த சிருஷ்டியில் புண்ணிய காரியங்களும் நடக்கும், பாப காரியங்களும் நடக்கும். இந்த ரெண்டு விதமான காரியமுமே ஒட்டாமல் அவளுடைய ஸ்திதி இருக்கும். அது அந்த சத்வசம்சுத்தியுடைய லக்ஷணம். மேற்கொண்டு இதே விஷயத்துக்கு சத்வசம்சுத்திங்கிறதுக்கு தான் இன்னும் மேலும் உதாரணம் சொல்கிறார். நாதரி வர்ஷியா நாஹி மாண்டிலி கிரீஷ்மே நாஹி சாண்டிலி மாஜி நிஜரூபே நிவடலி கங்கா ஜெய்சி. எப்படி வர்ஷியா நாஹி மாண்டிலி, வருஷ ருத்து இன்னும் வரலை, அதே மாதிரி கிரீஷ்மே நாஹி சாண்டிலி, அதே மாதிரி கிரீஷ்ம ருத்துவும் வரலை. அப்படின்னா வருஷ ருத்து வந்தால் கங்கா நதிக்கு தான் இந்த உதாரணம் சொல்கிறார். எப்போ வருஷா காலம் ஆரம்பிச்சிடுச்சோ கங்கா நதி பிரவாகத்துடைய வால்யூம் ரொம்ப பெருசாகிடும், தண்ணீருடைய குவான்டிட்டியும் ரொம்ப பெருசாகிடும். அதே கிரீஷ்ம ருத்து வந்தால் தண்ணி குறைஞ்சுட்டே வரும். இது ரெண்டுமே கங்கா நதியோட வாஸ்தவமான ஸ்திதி கிடையாது. பட் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்டாக்னன்ட், ஒரு நியூட்ரல் சீசன் இருக்கும் இல்லையா. அந்த காலத்தில் எப்படி ஒரு கங்கா நதியோட நிஜமான ஸ்வரூபம் இருக்குமோ, அதே மாதிரி இந்த தெய்வீக குணம் இருக்கிறவன் தன்னுடைய நிஜ ரூபமான சத்வகுணத்தில் தான் இருப்பான். சத்வகுணத்தில் இருக்கிற சத்வ சம்சுத்தி அப்படிங்கிற லட்சணம் அதுதான்.
அப்படி ஒரு ஒரு பூர்ணமான விருத்தியும் இல்லை, பூர்ணமான க்ஷயமும் இல்லை. மத்திய மார்க்கமாக எப்படி நியூட்ரலைஸ்டாக தன்னுடைய வாஸ்தவமான ஸ்திதி எது உண்டோ அந்த ஸ்திதியில் இருக்கிறதுக்கு பேர் தான் சத்வ சம்சுத்தி அப்படின்னு சொல்கிறார். கிரீஷ்மேனாகி சாண்டிலி மாஜி நிரூபிஜே நிவடலி கங்கா ஜெய்சி. எப்படி தன்னுடைய நிஜ ரூபத்தில் கங்கையுடைய பிரவாகம் இருக்குமோ அதுபோல் இந்த சத்வ சம்சுத்திங்கிற தெய்வீக குணத்தினால அந்த ஜீவன் ரஜஸுக்கும் தமஸுக்கும் போகாமல், பிரவருத்திக்கும் நிவృத்திக்கும் போகாமல், மத்திய மார்க்கத்தில் எதையும் ஒட்டாமல் ஒரு எப்படி சொல்கிறதுனா நளினி தளகத ஜலமதி தரளம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட். தன்னுடைய அஸ்தித்வம் இருக்கும், ஆனால் எதுலேயுமே கர்த்தத்துவம் இல்லை, அப்படிங்கிற ஸ்திதியில் இருப்பான். அது அந்த ரெண்டாவது தெய்வீக குணமாக ஞானேஸ்வர மகாராஜ் சொல்கிறார். மேலும் சொல்கிறார், தைசி சங்கல்ப விகல்பாச்சி ஓடி சாண்டூனி ரஜதமாச்சி காவடி போகிதா நிஜதர்மாச்சி ஆவடி புத்தி உரே. அந்த சத்வசம்சுத்தியில் இருக்கிறவருடைய ஸ்திதி எப்படி இருக்கும்னா, சங்கல்ப விகல்பாச்சி ஓடி சாண்டூனி ரஜதமாச்சி கவாடி. சங்கல்ப விகல்பங்களே இருக்காது. இப்போ நம்ம சங்கல்பமோ விகல்பமோ எதுக்கு பண்ணுறோன்னா, ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கும், அது செய்கிறதுக்கு ஒரு சங்கல்பம் எடுக்கிறோம். ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல, அது செய்யாமல் எடுக்கிறதுக்கு அதுலேருந்து விகல்பம் எடுக்கிறோம். அப்போது இச்சாத்வேஷங்கள்ங்கிற துவந்தங்கள் உண்டு. இச்சாத்வேஷம் இருக்குனாலே அகங்காரம் உண்டுன்னு அர்த்தம். நான்ங்கிற ஒருத்தன் இருந்தால் தான் எனக்கு பிடிச்சது பிடிக்காததுங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்கு. எப்போ நான் இல்லையோ எனக்கு பிடிச்சதும் இல்லை பிடிக்காததும் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். 2வது அத்தியாயத்தில் சொல்கிறார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினோ நித்யாக தான் திதிக்ஷஸ்வ. இந்த துவந்தங்கள் எது இருக்கோ, சுக துக்கங்கள்னு சொல்கிறோம், இச்சாத்வேஷங்கள்னு சொல்கிறோம், இல்லைன்னா சீதளம் உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே, சீதளம் உஷ்ணம் ரெண்டுமே இந்த பிரகிருதியில் இருக்கிற சகஜமான ஒரு தனித்தனியான தன்மை. இது துவந்தங்கள்னு பேர். துவந்தம்னா சேர்ந்து வரக்கூடியது, டியூயாலிட்டிஸ். இந்த டியூயாலிட்டிஸ் ரெண்டாக இருக்கும்போது அழகாக இருக்குது. ஒன்று இருக்கும்போது இன்னொன்று பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் எப்போ அகங்கிருத்திங்கிறது வருதோ, எப்போ இந்திரிய ஸ்பர்ஷம் அந்த உஷ்ணத்துக்கும் சீதத்துக்கும் ஏற்படுறதோ அகங்காரத்தோட, அப்போது உஷ்ணம் வேணுங்கிறபோது, இப்போ சீத்தலம் பிடிக்கலங்கும்போது உஷ்ணம் வேணும்னு தோன்றது. ரொம்ப உஷ்ணமாக இருக்கும்போது சீத்தலம் தோணும். சம்மர் வந்துச்சுன்னா ஏசி வேணும்னு தோன்றுறது. அதே கார்த்திகை மாதம் தாண்டி குளிர ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஃபேனே அணைச்சிடு அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இருக்கும்போது அது பிடிக்கல, அப்படி இருக்கும்போது இது பிடிக்கல. ஏன்னா அங்கே அகங்காரம் இருக்கு, ஒரு போக்தா இருக்கான். அந்த வேர்வையும் இல்லைன்னா அந்த குளிர் ரெண்டு தன்மையும் உபபோகம் பண்ணக்கூடிய போக்தா இருக்கான். அந்த போக்தா அகங்கிருத்தியோடு இருக்கான். ஏன்னா தாந்தா கர்த்தா, தாந்தா போக்தா அப்படிங்கிற பிரமை அவனுக்கு இருக்கிறதுனால அந்த அகங்கிருத்தினால ஏற்படக்கூடிய விகாரம் அது. எப்போ இந்த விகாரமே இல்லையோ, உஷ்ணம் இருக்கும்போது உஷ்ணம் இருக்குது, சீத்தலம் இருக்கும்போது சீத்தலம் இருக்குது. அதுக்கு என்ன தேவையோ அது பண்ணுவான். ஆனால் அதோட எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதனால் எந்த விதமான பாதிப்பும் அவனுக்கு ஏற்படாது. அப்படி இருக்கிற ஸ்திதிக்கு தான் இவங்க சத்வ சம்சுத்தி, அந்த நியூட்ரலைஸ்டு ஸ்டேட் எது சொல்கிறோமோ அதுக்கு தான் சத்வ சம்சுத்தின்னு சொல்கிறோம். அதனால் சங்கல்ப விகல்பாச்சி ஓடி சாண்டூனி ரஜதமாச்சி காவடி. ரஜஸுக்கும் தமஸுக்கும், ரஜோகுணத்துக்கும் தமோ குணத்துக்கும் போகாமல் சத்வகுணத்தில் இருப்பார்கள். போகிதா நிஜதர்மாச்சி ஆவடி புத்தி உரே. அப்படி இருக்கிறதுனால அவங்க பிரவருத்தியே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு இல்லை. போகிதா நிஜதர்மாச்சி ஆவடி, அவங்களுக்கு நிஜமான தர்மம் எது உண்டோ. நிஜமான தர்மம் என்ன? தன்னுடைய ஆத்மஸ்திதியிலேயே இருந்து கொண்டு நடக்கக்கூடிய பிரகிருதி எது உண்டோ அந்த பிரகிருதிக்கு சககரிக்கிறது. சைத்தன்யம் அப்படி தானே பண்ணுறது. சைத்தன்யம் எதுவுமே பண்ணலை. சைத்தன்யம் விராட் புருஷன் ந கர்த்தா ந போக்தா, கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. ஆனால் அவன் இருந்தால் தான் பிரகிருதி நடக்கும். அதே மாதிரி இந்த சரீரத்தில் ஆத்மஸ்வரூபமாக இருந்து இந்த சாரீரிகமான காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்களே தவிர அவங்க எந்த விதமான கர்த்தೃತ್வத்தையும் எடுக்கிறதில்லை, அகர்த்தೃತ್வத்தையும் எடுக்கிறதில்லை, போக்திருத்துவத்தையும் எடுக்கிறதில்லை, அபோக்திருத்துவத்தையும் எடுக்கிறதில்லை.
ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்காமல் போனாலும் அதை வச்சு கவலையோ உற்சாகமோ உத்வேகமோ பயமோ புத்திக்கோ பிரமை இருக்கிற மனசுக்கோ இருக்குமே தவிர வாஸ்தவமாக அந்த ஜீவனுக்கு பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஸ்திரமாக இருந்து ஐக்கியத்தை அடைஞ்ச அந்த ஜீவனுக்கு இது எதுவுமே பாதிப்பு கொடுக்காது. அதுதான் தெய்வீக குணம். அந்த ஸ்திதிக்கு போனால் அவனே பரமாத்மா. அதுதான் பகவானுடைய ஜாகிருதி. தேவோத்தானம்னா உத்தான ஏகாதசின்னா இன்னைக்கு அப்பேற்பட்ட தன்மை ஒன்று இருக்குன்னு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இது மூலமாக இப்பேற்பட்ட விஷயங்களை பார்க்குறோம். ஏன்னா தெரியணுமே, நம்ம இதே கிரந்தத்தை பாராயணம் பண்ணுறோம். பாராயணம்னா நம்ம உட்காந்து விதவிதமாக பாராயணங்கள் இருக்குது. மாசிக பாராயணம் இருக்குது, சாப்தாகிக பாராயணம் இருக்குது. வார்க்கரிகள் ஒரு நாளுக்கு ஒரு ஓவியாவது கண்டிப்பாக படிப்பாங்க. சந்துக்கள் போட்ட நியமம் அது. உயிருக்கு உயிராக ஞானேஸ்வரி வச்சு காப்பாற்றுவாங்க. அதை படிப்பாங்க. பாராயணம் சொன்னாலே அந்த பதத்துக்கே அர்த்தம் பாருங்க, பராயணத்துவம். பாராயணம்னாலே பராயணத்துவம் அப்படின்னா அதே தன்னோட வாழ்க்கையாக ஆக்கிறது. அப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்களை நம்மளுடைய ஒரு கிரந்தத்தை பாராயணம் பண்ணுறாங்கன்னா அந்த கிரந்தத்தில் இருக்கிற விஷயங்களை அவளுடைய லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வரதுக்கு பண்ணக்கூடிய முயற்சி. அது ஒவ்வொரு வரியும் கடகடகடான்னு படிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும். மொல்ல அதில் இருக்கிற விஷயங்கள் மேலே ஸ்ரத்தை ஏற்பட்டு குருநாதாளுடைய மார்கதர்சனத்துக்கு அனுகூலமாக போயிட்டு அவளுடைய மார்கதர்சனம் மூலமாக இந்த லக்ஷணங்களை நமக்குள்ளே கல்டிவேட் பண்ணிக்கிறது தான். இந்த லக்ஷணங்களை நமக்குள்ளே கொண்டு வர்றது தான் இது எல்லாத்துடைய பாராயணத்துடைய லட்சியமே அது. பாராயணத்துவம். ஞானேஸ்வரி பாராயணம்னா ஞானேஸ்வரி பாராயணத்துவம் தான் அதோட வாஸ்தவமான பாராயணம். படிச்சுட்டு போனால் பாராயணம் கூப்பிடலாம். ஆனால் வாஸ்தவமான பாராயணம் எப்போனா அதில் இருக்கிற விஷயங்கள் எப்போ நமக்குள்ளே பிரதிபிம்பிக்கிறதோ அப்போது அது வாஸ்தவமான பாராயணத்துவம்னு சொல்லலாம். அதுக்கு பண்ணுற முயற்சி தான் இந்த தேவ ஜாகிருதி அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுனால அந்த தேவ ஜாகிருதி எப்படின்னா இதுக்கு ஏற்பட்ட தெய்வீக குணங்கள் நமக்குள்ள வந்தாதா அப்படின்னு நமக்கு தெரியணுமே. அதுக்கு குருநாதால் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். மேற்கொண்டு பார்க்கலாம். तैसी संकल्प विकल्पाची ओढी सांडूनी रजतमाचे कावडी भोगिता निजधर्माची आवडी बुद्धि उरे. அப்படி அவங்க சங்கல்ப விகல்பங்களே இல்லாமல் ரஜதம குணங்களுக்கும் கட்டுப்படாமல் சத்வசுத்தியிலேயே இருந்து போகிதா நிஜதர்மாச்சி ஆவடி அவளுடைய நிஜ தர்மம் எது உண்டோ. என்ன அவங்க நிஜ தர்மம்னா பக்தாளுக்கு நிஜ தர்மம் பகவத் சிந்தனை, ஞானிகளுக்கு நிஜ தர்மம் அவளுடைய ஞானஸ்திதியில் நிஷ்டா, கர்ம மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு நிஜ தர்மம் நிஷ்காமியமாக கர்ம பண்ணுறது, யோக மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு நிஜ தர்மம் அவளுடைய குரு உபதிஷ்ட மார்க்கத்தில் அதோட அபியாசம் பண்ணுறது. எல்லாமே மார்க்கம் பத்ததி வெவ்வேறாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நிரஹங்கிருதி. ஒரு பக்தன் பக்தி பண்ணாலுமே அது அகங்காரம் இல்லாமல் பண்ணணும். ஒரு கர்மயோகி கர்மா பண்ணாலுமே அகம் கர்த்திருவ பாவனை இல்லாமல் பண்ணணும். ஒரு ஞானி விசாரம் பண்ணிட்டு இருந்தாலுமே அந்த ஆத்மபாவத்தை நாசமாக்குறதுக்கு தான் பண்ணணும், அகங்கிருதி இல்லாமல் பண்ணணும். அதே மாதிரி இன்னொருத்தன் சாமான்யமாக தன்னுடைய வாழ்க்கை யோகம் பண்ணுறான்னாலுமே அந்த அகங்கர்த்திருவ பாவனை போக்குறதுக்கு அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். இப்படி பண்ணாதான் அது நிஜமான ஸ்திதி, சத்வ சம்சுத்தி. அப்போ அது பிரதிபலிக்கும். நிஜ தர்மாச்சி ஆவடி புத்தி. சத்வ சம்சுத்திங்கிற குணத்துடைய லட்சணம் இப்படி இருக்கும். நிஜ தர்மாச்சி ஆவடி புத்தி உரே. மேற்கொண்டு இந்திரியவர்கி தாக்கவிலியா விருத்தா அத்தவா பலியா விஸ்மயோ காஹி கேலியா நுட்டி சித்தி. அப்படி அப்பேற்பட்ட ஸ்திதியில் இந்திரியவர்கி தாக்கவிலியா விருத்தா அத்தவா பலியா விஸ்மயோ காஹி கேலியா நுட்டி சித்தி. இப்படி சத்வசம்சுத்தினால ஸ்திரமான புத்தி இருக்கிறவாளுக்கு சொல்கிறார்,
ಇಂದ್ರಿಯವರ್ಗಿ ದಾಖವಿಲಿಯ ವಿರುದ್ಧ ಅಥವಾ ಬಲಿಯ விஸ்மயோ காஹி கேலியா நுட்டி சித்தி. இப்படி ஸ்திரமான தன்மை சத்வசம்சுத்தி இருக்கிறவாளுக்கு அவளுடைய இந்திரியங்களுக்கு முன்னாடி விருத்தமான விஷயங்கள் வந்தாலும் இல்லைன்னா அந்த இந்திரியங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான விகாரமும் ஏற்படாது. ஒரு விஸ்மயமோ இல்லைன்னா அதில் ஒரு பயமோ அதில் ஒரு பிரவருத்தியோ நிவர்த்தியோ ஏற்படாது. அவளுடைய நுட்டி சித்தி, அவளுடைய சித்தத்தில் எந்த விதமான விகாரமும் ஏற்படாது, ஸ்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சத்வசம்சுத்தியில் இருந்தால் அதோடைய லட்சணம் சாஞ்சல்யம் இருக்காமல் இருக்கிறது. இந்திரியங்களுக்கு முன்னாடி விஷயங்கள் வந்தாலுமே அந்த விஷயங்கள்னால எந்த விதமான பாதிப்பு இருக்காது. ஏன்னா அதோட வாஸ்தவத்தை புரிஞ்சதுனால, அவளுடைய வாஸ்தவ ஸ்திதி என்னன்னு அவளுக்கு புரிஞ்சதுனால இந்திரியங்களுடைய காரியமோ அதோடைய சுவாவமோ மாறலை. கண்ணு ரூபத்தை பார்த்துட்டே இருக்கு, நாக்கில் ருச்சி வந்துட்டே இருக்கு, சர்மத்துக்கு ஸ்பர்ஷம் இருந்துட்டே இருக்கு, ரசனேந்திரியத்துக்கு ரசம் தெரிஞ்சுட்டே இருக்கு, கிராணேந்திரியத்துக்கு ஸ்மெல் தெரிஞ்சுட்டே இருக்கு. ஆனாலும் இந்த விஷயங்கள், இந்த மாத்ரா ஸ்பர்ஷங்கள், இந்த இந்திரிய ஸ்பர்ஷங்கள் எதுவுமே விகாரங்களுக்கு காரணமாக ஆகலை. ஏன்னா அது எல்லாமே சாதாரணமாக தன்னுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு சாட்சிபூத்தமாக இருக்கிற ஜீவன் அகர்த்தாவா அபோக்தாவா இருக்கிறதுனால அப்பேற்பட்ட ஸ்திதி தான் இந்த சத்வசம்சுத்தியுடைய ஸ்திதி. மேற்கொண்டு गावा गेलिया वल्लभु पतिव्रतेचा विरहक्षोभु भलते सणि हानिलाभु नमनी जेवी. மேற்கொண்டு சொல்றார், எப்படி ஒரு பதிவிரத்தை ஒரு பதிவிரத்தை இருக்கானா, அவளுடைய பதி வேற ஒரு ஊருக்கு போனா, விட்டுட்டு ஒரு வேறு இடத்துக்கு போனா, அந்த பதியுடைய விரகத்துல அந்த பதிவிரத்துக்கு எது நடந்தாலும் எது நடக்கணும்னாலும் எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த விரகத்தில் முங்கி இருக்கிறதுனால. ஒருத்தர் சாப்பாடு கொடுத்தாலும் அவங்க ஐயோ எனக்கு ஏன் இந்த சாப்பாடு கொடுத்துங்க அப்படி ஒரு ஏன்னா அந்த விரகத்திலேயே முங்கி இருக்கிறதுனால, அந்த விரகஸ்திதியில் அவளுக்கு ஒருத்தவங்க அன்போட சாப்பாடு கொடுத்தாலும் ஐயோ எனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேளே அந்த கவலையே இருக்காது. சாப்பாடு கொடுக்கலன்னா என்னை யாருமே கண்டுக்கலை பாரு அப்படின்ற வருத்தமும் இருக்காது. ஏன்னா அந்த விஷயத்தில் ஸ்புரணையே இல்லை. சம்பூர்ணமான ஸ்ரத்த பதி விரகத்தில் முங்கி இருக்கு. பதி விஷயத்தில் இருக்கிற ஸ்ரத்தனால அந்த பதிவிரத்தைக்கு வேறு எதுவுமே எப்படி தெரியலையோ, அதே மாதிரி இந்த சத்வசம்சுத்தி மூலமாக இந்த விகாரங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்கு அப்பேற்பட்ட ஞானிகளுக்கு. அந்த ஸ்திதி தான் இந்த ரெண்டாவது சத்வசம்சுத்திங்கிற லட்சணத்துடைய ஸ்திதி அப்படின்னு சொல்றாரு. தேவி சத்ஸ்வரூப ருச்சலேபணே புத்தி ஜே ஐசே அனன்ய ஹோனே தே சத்வசுத்தி மனே கேசிஹந்தா. இப்பேற்பட்ட ஸ்திதியில் தேவி சத்ஸ்வரூப ருச்சலேபணே, அந்த சத்வசம்சுத்தினால சத்ஸ்வரூபம் அவளுடைய வாஸ்தவமான ஸ்வரூபத்தில் ருச்சலேபணே ஒரு 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 திருடமான பிரேம பிரீத்தி ஏற்படுத்ததுனால, வாஸ்தவமான ஸ்வரூபம்னா யூகிச்சு வச்சிருக்கிறது இல்லை, சாஸ்வதமான சைத்தன்யம்தான் நான் அப்படிங்கிற அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் வாஸ்தவமான ஸ்வரூபம் புரிஞ்சதுனால, அதில் புத்தி நிச்சயமானதுனால புத்தி ஜே ஐசே அனன்ய ஹோனே, அதோட அவளுடைய ஸ்புரணை ஜாகிரத் ஸ்புரணையும் இல்லைன்னா அவளுடைய சைத்தன்யமோ புத்தியோ அதோட அனன்யமாக ஆனதுனால எந்த ஸ்திதி இருக்கோ அந்த ஸ்திதிக்கு தான் தே சத்வசுத்தி மனே கேசிஹந்தா. அப்பேற்பட்ட ஸ்திதியை தான் இந்த கேசிஹந்தா, கேசிங்கிற ஒரு ராட்சசனை கொன்னவன் கேசிஹந்தா, கேசவன்னா கேசிங்கிற ஒரு ராட்சசனை வதம் பண்ணவன் கேசிஹந்தா கிருஷ்ணன். அந்த அப்பேற்பட்ட ஸ்திதிக்கு தான் சத்வசுத்தி அப்படின்னு சொல்கிறார். சத்வசுத்திங்கிறதுக்கு இப்பேற்பட்ட விஸ்தாரமாக உதாரணத்தை சொல்லிட்டு மேற்கொண்டு அடுத்த லட்சணத்துக்கு போகிறார். அபயம் முடிஞ்சது, சத்வசம்சுத்தி முடிஞ்சது, அப்புறம் ஞான யோக வியவஸ்திதி அப்படிங்கிற மூணாவது லட்சணத்துக்கு பார்க்குறார்.
அது மேற்கொண்டு आता आत्मलाभा विखी ज्ञानयोगा माझी एकी जे आपुलिया ठाकी हावे भरे तेथ सगलिये चित्तवृत्ति त्यागू करणे या रीति निष्कामे पूर्णाहुति हुताशी जैसी மேற்கொண்டு சொல்றார் आता आत्मलाभा विखी ज्ञानयोगा माझी एकी जे आपुलिया ठाकी हावे भरे आत्मलाभा विखी ஆத்மலாபத்துக்கும் ஏன்னா ஆத்ம ஞானம் அடைகிறதுக்கும் உபயோககரமான ஞான யோக மார்க்கங்களில் ஏதோ ஒன்றுக்குள்ள ஏன்னா லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் ஞானத்தை அடையிறதுக்கு ரெண்டே மார்க்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் 5வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். எதுக்குன்னா அவளுடைய பிரவருத்தி சில வாழ்க்கு வாஸ்தவமாகவே பிரவருத்தியே கிடையாது. எந்த விஷயங்கள்லையுமே அவளுடைய சுபாவமே அப்படி இருக்கும். வைராக்கியத்தோடு இருப்பார்கள். அவளுக்கு ஞான மார்க்கம் விசாரம் பண்ணிட்டு தான் அவளுடைய புத்தி இருக்கும். விசார மார்க்கத்தை நோக்கி தான் அவளுடைய பிரவருத்தியே இருக்கும். ஸோ அதனால் அவளுக்காக ஞான யோகம். சில பேருக்கு பிரவருத்தியில் தான் ரொம்ப ஈடுபாடு. ஒரு கர்மா பண்ணாமல் இருக்க முடியாது. சும்மா ஒரு இடத்துல ஸ்திரமாக உட்கார முடியாது. ஸ்திர புத்தி இருக்காது. அவளுக்காக ஒரு கர்மாக்குள்ளே யாருக்கு பிரவருத்தி இருக்கோ அவளுக்கு கர்மயோகம் அப்படிங்கிற மாதிரி 2 நிஷ்டைகள். அதுதான் என்ன மார்க்கம் எடுத்தாலும் இது 2க்கு நடுவில் வரணும் தான். ஞான மார்க்கம் யோக மார்க்கம் எடுத்தால் அது இதுக்கு பிரவருத்தி மார்க்கத்துக்குள்ள நிவர்த்தி லக்ஷணோ தர்மஹா பிரவருத்தி லக்ஷணோ தர்மஹான்னு 2 இருக்குது. இது ஞான மார்க்கம் நிவர்த்தி லக்ஷணோ தர்மஹா. கர்ம மார்க்கம் பிரவருத்தியாக தோணும். அதனால் அதையும் நிவர்த்திக்காக தான். ஏன்னா அங்கேயும் நிஷ்காமியமாக பண்ணுறதுனால. பக்திங்கிறது இது 2த்துக்குமே ஆதாரபூதமாக இருக்குது. ஞானம் பண்ணுறதுக்கும் பக்தி வேணும், கர்மா பண்ணுறதுக்கும் பக்தி வேணும். வாஸ்தவத்தில் ஞானம்ங்கிற பேரில் கர்மாங்கிற பேரில் நம்ம பண்ணுறது பகவத் பக்தி தான். அது சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ஏற்பட்ட ஸ்திதியில் இந்த ஞான மார்க்கம் இல்லைன்னா யோக மார்க்கம் இந்த 2த்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தில் ஜே ஆப்புலியா டாயி ஹாவே பரே யார் அவளுடைய சங்கல்பத்தை திருடமாக வச்சுட்டு இருக்கார்களோ எப்படின்னா தேத சகலியே சித்தவருத்தி தியாகு கரணே யா ரீதி நிஷ்காமே பூர்ணாகுதி ஹுதாஷி ஜெய்சி. ஒரு யக்னம் பண்ணுறவன் அதுலேயும் நிஷ்காமமாக யக்னம் பண்ணுறவன் பூர்ணாகுதி கொடுக்கறதுல எப்படி எல்லாமே அந்த அக்னி பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு இருக்கானோ அப்படி தன்னைத்தான் சம்பூர்ணமாக தான் ஸ்ரத்த வச்சுட்டு இருக்கிற அந்த ஞான மார்க்கத்திலேயோ யோக மார்க்கத்திலேயோ சம்பூர்ணமாக சமர்ப்பணம் பண்ணக்கூடிய தன்மை யாருக்கு உண்டோ எந்த ஸ்திதியில் உண்டோ அந்த ஸ்திதிக்கு தான் ஞான யோக வியவஸ்திதி அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். கா சுகுலினே ஆப்புலி ஆத்மஜா சத்குலீச்சி திதலி ஹே அசோ லக்ஷ்மி ஸ்திராவளி முகுந்தி ஜெய்சி. இன்னும் உதாரணங்கள் சொல்கிறார். எப்படி ஒரு சத்குலத்தில் உத்பவித்தவன் தன்னுடைய பொண்ணை ஒரு சத்குலத்துக்கு தான் கொடுக்கணுங்கிற ஆசையோடு எப்படி கொடுக்குறானோ சம்பூர்ணமாக தனக்கு பிறந்த புத்திரிக்கை தன்னுடைய ஆத்ம புத்திரிக்கையாக இருந்தாலும் ஒரு சத்குலத்தில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணு கொடுக்கணுங்கிற விஷயத்தில் எப்படி நிஷ்காமியமாக சம்பூர்ணமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனா சம்பூர்ணமாக அந்த பொண்ணு அவளுடைய ஆத்துக்கு அர்ப்பணம் பண்ணுறது தான். அந்த சத்குலத்துக்கு அர்ப்பணம் பண்ணுறது தான். அந்த குல விருத்திக்காக அந்த கன்னியாயை தானம் பண்ணுறது தான். அதுதான் அந்த கன்னியாதானத்துக்கு அப்பேற்பட்ட மகாத்மியம். எப்படி அந்த பிதாவுடைய தன்மை எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்பின அந்த மார்க்கத்துக்கு கொடுக்கறது அந்த ஞான மார்க்கத்துக்கோ யோக மார்க்கத்துக்கோ. ஏன்னா அதனால ஆத்ம ஜானம் இந்த ஆத்மலாபம் தான் கிடைக்கிறது. ஆத்ம ஜானம் அடையிறதுக்கு அப்பேற்பட்ட மார்க்கங்கள் ஏதோ தனக்கு குருநாதார் மூலமாக கிடைச்ச மார்க்கத்தில் அப்பேற்பட்ட டெடிகேஷன் வச்சுக்கிறது ஞான யோக வியவஸ்திதி. இன்னும் சொல்கிறார் அந்த ஸ்திரத்துவம் எப்படி இருக்கணும்னா அந்த தான் எடுத்த மார்க்கத்தில் அசே லக்ஷ்மி ஸ்திராவளி முகுந்தி ஜெய்சே. முகுந்தன் விஷயத்தில் அப்படின்னா ஸ்ரீஹரி பரமாத்மா விஷயத்தில்
லக்ஷ்மி தேவிக்கு எப்பேற்பட்ட ஸ்திரத்துவம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஸ்ரீஹரி சரணத்தில் உட்கார்ந்து பாத சேவை பண்ணுறது லக்ஷ்மி தேவி. பேருக்கு சலா அப்படின்னு சொன்னாலுமே அது வியாபாரிகமான சொல். வாஸ்தவத்தில் லக்ஷ்மி தேவி எப்போதுமே பகவானுடைய சரணாரவிந்தத்தில் சேவை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் பகவான் அவளுக்கு கொடுத்த இடம் ஹிருதயஸ்தானம். அப்படி அந்த ஸ்திரமான எப்படி பகவான் இடத்துல லக்ஷ்மி தேவி ஸ்திரமாக இருக்கோ அப்பேற்பட்ட ஸ்தைரியம், அப்பேற்பட்ட ஸ்திரத்துவம் இந்த சாதகனுக்கும் எப்போ அந்த ஞான மார்க்கத்திலையோ கர்ம மார்க்கத்திலையோ இல்லைன்னா ரெண்டுத்துக்குள்ளேயோ இருக்கோ அந்த ஸ்திதிக்கு பேர் ஞான யோக வியவஸ்திதி. தைசே निर्विकल्पपणे जे योगज्ञानीचा या वृत्तिक होणे ते திஜா குணமனே ஸ்ரீகிருஷ்ணாதோ. எப்போ இப்பேற்பட்ட ஸ்திரத்துவம் இந்த யோக ஞான விற்த்திகள், யோக ஞான பிரவருத்திகளுக்குள்ள இருக்குமோ அதுதான் மூணாவது தெய்வீக குணம். அதுக்கு பேர் தான் ஞான யோக வியவஸ்திதி அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணநாதன் சொல்கிறார். இப்படி இந்த தெய்வீக குணங்களில் 3 குணங்களை நம்ம யதாசக்தி பார்த்தோம். அபயம், சத்வசம்சுத்தி, ஞானயோக வியவஸ்திதி அப்படிங்கிறது. மேலும் தானம், தமஹா, யக்னஹா, சுவாத்தியாய, தபஹா, ஆர்ஜவம், இப்படி நிறைய குணங்கள் சொல்கிறார் பகவான். யதாசக்தி 3 குணங்களை பார்க்க முடிஞ்சது. இதுக்கும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பகவான் நமக்கு வாய்ப்பு கொடுப்பார் மற்ற குணங்களை பார்க்கறதுக்கு. எந்த தெய்வீக குணத்தை எடுத்து பார்த்தாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த அகங்காரத்தை நாசம் பண்ணுறதுக்கு தான் கொண்டு வருது. எப்படியோ திருப்பி அங்கே தான் வருது. ஏன்னா காரணமே அதான் இருக்கிறதுனால. இந்த அகங்காரத்தை போக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு சாதனை பண்ணுறாரு. நமக்கு நம்ம சாமர்த்தியத்தை பார்த்து குருநாதார் நமக்கு கொடுத்த ஒரு மார்க்கம் நாமஸ்மரணம், நாம சங்கீர்த்தனம்ங்கிற மார்க்கம். ஏன்னா நம்மளால் யக்ஞ யாகாதிகள் பண்ண முடியாது, தபஸ் அதுக்கும் சுத்தமாக பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு எப்பேற்பட்ட நிஷ்டையோ வேணும், ஒரு ஸ்ரத்த வேணும். சாமானியமாக நம்ம மாதிரி டே டு டே லைஃப் வாழக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு சுலபமான மார்க்கம்னா நமக்கு இந்த கலியுகத்தில் கிடைச்ச மகத் பாக்யம் நாமஸ்மரணம். நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக இந்த ஞானிகள் யோகிகள் எந்த பதத்தை அடையிறார்களோ அதே பதத்தை சுலபமாக அடையலாம்ங்கிறது சந்துகளுடைய வச்சனம். என்றைக்குமே பொய்யா போகாது. இப்பேற்பட்ட நாமஸ்மரணத்தின் மூலமாகவே இப்போ இந்த தெய்வீக குணங்களை நம்ம தெரிஞ்சு கேட்டு வச்சுருந்தா நம்ம நாமஸ்மரணம் நம்ம சாதனையில் இருந்தால் குருநாதாரோடைய அனுகிரகத்தினால என்றைக்காவது அது நமக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஸ்ரத்தா அந்த விஷயத்தில் இருக்கிறது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மறந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. இந்த விஷயமான ஸ்புரண இல்லைன்னா உத்தானம், இந்த தெய்வீக குணங்கள் விஷயத்தில் நம்ம மனசில் ஒரு ஜாகிரதை வந்துருச்சுனாலே இன்றைக்கி நம்ம கொண்டாடக்கூடிய இந்த கார்த்திகை ஏகாதசி இல்லைன்னா உத்தான ஏகாதசி சஃலமாச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த உத்தானம், இந்த ஜாகிரதை தான் எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னா 2வது அத்தியாயத்தில் சொல்கிறார் இல்லையா, ஸ்தித பிரஜனுடைய லட்சணங்கள் சொல்லும்போது யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யத்தோ முனேனே அப்படிங்கிற ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த சகல பூதங்களும் எந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கோ அந்த விஷயத்தில் ஸ்தித பிரஜன் தூங்கிட்டு இருப்பான். அப்படின்னா நம்ம சகல பூதங்கள் எந்த விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கும்? நான், என்னோடது, எனக்கு பிடிச்சது, காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்களில் நம்ம ஜாகிரதையாக இருப்போம். ஏன்னா அதில் தான் நம்ம பிரவருத்தி, அதை வச்சு தான் நம்ம பிரவருத்தி. அந்த விஷயங்களில் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க ஸ்தித பிரஜர்கள், ஞானிகள். அந்த விஷயத்தில் அவளுக்கு ஸ்புரணையே கிடையாது. எந்த விஷயத்துல இந்த சகல பூதங்களும் தூங்கிட்டு இருக்கோ அந்த விஷயத்தில் அவங்க ஜாகிரதையாக இருக்காங்க. எஸ்யாம் ஜாகிரத் யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி. சர்வபூதங்கள் எதில் தூங்கிட்டு இருக்கு? எதுலன்னா ஆத்ம ஜானத்தில், தான் யாருங்கிற ஒரு விஷயத்தில் சகல பூதங்களும் நித்ராணாவஸ்தில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த சம்யமி, அந்த ஞானி சிதப்பிரஜன் அந்த விஷயத்தில் ஜாகரூகனாக இருக்கான். அதில் ஒரு ஜாகிரத் ஸ்திதியில் இருக்கான். ஸோ இன்னைக்கு இந்த நாமஸ்மரணத்தின் மூலமாகவோ சத்சங்கத்தின் மூலமாகவோ அப்பேற்பட்ட ஜாகிரதி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏற்படணும். குருநாதர் அதுக்கு நிறைய கிருப்பை பண்ணணும். மேலும் மேலும் இப்பேற்பட்ட சத்சங்கம் நமக்கு கிடச்சுட்டே இருக்கணுங்கிற பிரார்த்தனையோட இந்த சத்சங்கத்தை நம்ம
பூர்த்தி பண்ணிக்கலாம். कुंडलीकवरदे हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ भगवान की जय। मावली ज्ञानेश्वर महाराज की जय। जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय। सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। विठ्ठल जय जय 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 विठ्ठल। राम कृष्ण है।